இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்தின் 3வது நாள் தியானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம். முதலாவது உபதேசம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். உபதேசம் என்றால் என்ன? ஞானம் அல்லது அறிவுரை அளித்தல், போதித்தல் அல்லது அறிவுறுத்துதல் என பொருள்படும். ஒருவருக்கு தேவையான அறிவு அல்லது வழிகாட்டுதலை வழங்குவதை நாம் என்ன செய்யலாம்? உபதேசம் என்று சொல்லலாம். சில சொல்லுவாங்க இல்லையா, பெரிய ஒரு உபதேசியார் உபதேசிக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான உபதேசங்கள் உலகத்தில் இருக்குது இல்லையா? நல்ல உபதேசம், கெட்ட உபதேசம். நல்ல உபதேசம், துரு உபதேசம். நல்ல உபதேசம் சொன்னோன்னா நல்வழிப்படுத்தும். நல்ல உபதேசம் கேட்பவரை நல்வழிப்படுத்தும். துரு ஆலோசனைகள் அல்லது கெட்ட உபதேசங்கள் என்ன செய்ய? அவரை கெட்டுப்போக வழிவகுக்கும் இல்லையா? ஸோ இங்கு சிலுவையை பற்றிய உபதேசத்தை பவுல் குறிப்பிடுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. 2 விதமான உபதேசம் சிலுவையிலிருந்து. ஒன்று கெட்டுப்போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. கெட்டுப்போகிறவர்கள் யார்? நல்ல ஒரு வார்த்தை. கெட்டுப்போகிறவர்கள் யார்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் இல்லையா? பெற்றோர்கள் என்ன வீட்டில் பேசுகிறாங்களோ அதை கேட்கின்ற பிள்ளைகள் அதே வார்த்தையை வெளியே போய் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தைகளை பெற்றோர் பேசினால் பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. தீமையான வார்த்தைகளை பெற்றோர் பேசினால் பிள்ளைகளும் அந்த தீமையான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க இல்லையா? இங்கே கெட்டுப்போகிறவர்கள் யார்? கெட்டுப்போகிறவர்கள் யார் என்றால் அவிசுவாசிகள், துன்மார்க்கர், கிறிஸ்துவின் நாமத்தை அல்லது கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு, கிறிஸ்தவ பெயரை தரித்து கொண்டு கிறிஸ்து இல்லாமல் வாழ்பவர்கள். கிறிஸ்தவ பெயர் இருக்கும், சாலமோன் இருக்கும், அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஜெபராஜன் இருக்கும், இல்லை ஜெயிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பெயருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத நபர், பெயருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமில்லாத நபர், இவர்களாக யார்? கெட்டு போகிறவர்கள். ஸோ அவர்களுக்கு தான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குமா? பைத்தியமாய் தோன்றுமா? கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் தோன்றும். ஏன் அது பைத்தியமாய் தோன்றும் என்று சொன்னால், தேவகுமாரன், மனுக்குலத்தின் இரட்சகர் ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்று சொல்லுவது அவர்களுக்கு விகற்பமாய் தோன்றுகிறது. எப்படியா ஒரு தேவகுமாரன், ஆண்டவருடைய பிள்ளை, சிலுவையில் தொங்கி மரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவது அவர்களுக்கு விகற்பமாய் தோன்றுகிறது. அதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? நம்ப முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதுதான் சில பேர் சொன்னீங்கன்னா, நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி, அவங்க காதில் ஏறவே ஏறாது. நம்ம சொல்கிற வார்த்தைகள் புரியவே புரியாது. அதே போல் தான் அந்த கெட்டுப்போகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை பொறுத்தவரை இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றிய போதனை சுத்த முட்டாள்தனமாக தோன்றுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம், விசுவாசிகளுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரே உபதேசம்தான், ஆனால் 2 விதமான காரியங்களை நாம் காண முடிகிறது. ரோமர் 1:16 வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, அது எப்படி இருக்கிறது? தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அநேகர் இன்றைக்கி வெட்கப்படுறாங்க.
கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே வெட்கப்படுறாங்க. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கே வெட்கப்படுற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால் பைபிள்லாம் கொண்டு போகிறதில்ல. இப்போது மொபைல் ஃபோனில் எல்லா பைபிள் ஆப்பையும் லோட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், இயேசு எனக்காக பாடுகளை பட்டார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு என்னை மீட்கும்படியாக உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். பவுலடியார் சொல்கிறார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது. சுவிசேஷம் தேவபலனாக இருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கும்போது, கொலோசியர் 2 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். ஞான ஸ்நானத்திலே பழைய சுபாவம் போயிடுச்சு. இப்போது நீங்கள் யார்? புது சிருஷ்டி. தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் அவரோடு கூட எழுந்திருக்கிறீங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தோர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. புலானி இருந்தீங்கப்பா, எப்படி ஆண்டவராக இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் அவரோடு உங்களை எழுப்பி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களை அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டாரு. மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அதனால தான் அருமையாக ஒரு பாட்டு போடும், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, அவரோடு எழுந்த நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது, ரோமர் 5 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லா கவனிக்கணும். யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக மரித்தார், நீதிமானுக்காக அல்ல, நல்லவனுக்காக அல்ல. நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில், பிதாவானவர் குறித்த காலத்தில் குமாரன் நமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எங்க? சிலுவை மரத்திலே தேவன் நமக்காக மரித்தார், சிலுவை மரத்திலே தேவன் நமக்காக பலியானார். அது நிமித்தமாக யார்? நாம் உத்தமன் கிடையாது, நீதிமான் கிடையாது, நல்லவன் கிடையாது. நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விவரிக்க முடியாது. இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா, என்னால் சொல்ல முடியலை அப்படின்பா. இல்லை, உனக்கு நீ என்ன செய்யணும் சொல்லு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்க அதை நிரூபிக்கிறது அப்படின்பா. அதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக சிலுவையிலே
தம்மைத்தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இல்லையா? இப்போ நாமளும் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன், நமக்காக ஜீவனை தந்தவர், ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர். அதனால் நாம் யார்? அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவர் தமது ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். எங்கேருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அடுத்து பவுல் சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுவர்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16 வசனத்தில் அவர் சொல்கிறார். இல்லை, மனுஷனில் ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குள்ளே அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவனுக்கு புரியாது. ஜென்ம சுபாவத்தில் இருக்கவனுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் புரியாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை என்ன செய்வான்? உணர முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். யாருக்கு? ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றும். கர்த்தருடைய பிள்ளை அவனை குறித்து சில விஷயங்களை பேசும்போது பைத்தியக்காரன் சொல்கிற மாதிரி தெரியும், பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏன்னா ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அறிவான். ஆவியானவர் அவனுக்கு சகலவற்றையும் போதிப்பார், சகலவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். இது யாருக்கு புரியாது? ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு புரியாது, மாம்ச மனுஷனுக்கு புரியாது. ஆவியானவராலே நடத்தப்படும் போது அந்த ஆவிக்கேற்ற காரியங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு புரியும். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யார் பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். யார்? ஜென்ம சுபாவ மனுஷனாலேயோ உலக மனுஷனாலேயோ ஆவிக்குரிய மனுஷனை என்ன செய்ய முடியாது? நிதானிக்க முடியாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலனானவர் அவருடைய சிந்தையின்படி நடத்துகிறார், அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார், ஆவிக்கேற்றபடி நடத்துகிறார். அதனால் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்ற வல்லவர்களாக இருக்கிறோம் சொல்லி ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை இங்கே பதிவிடுகிறார். அல்லேலூயா. அடுத்தவர் சொல்லும்போது நாங்கள் கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்கிறோம்னு சொல்கிறார். இப்போது சிலுவை பற்றிய உபதேசம் கிறிஸ்துவின் நறுமணத்தை கொண்டு வரும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரை வாசிக்கலாம், 14 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, யாரை? சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு தேவ பலனாக இருக்கிறதோ அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது எங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். 2 பேருக்குமே நாங்கள் யார்? நற்கந்தமாக இருக்கிறோம்.
கெட்டுப்போனவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலனை கொண்டு வருவதபடினாலே நாங்கள் கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம் முதல் 24 வசனம் வரை வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, பவுலடிகளார், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். யாரானாலும் இருந்துட்டு போ, நீ கிரேக்கனாக இருந்துட்டு போ, யூதனாக இருந்துட்டு போ, இல்லை ஆண்டவரை அறியலன்னு சொல்கிறவனாக இருந்துட்டு போ, கிறிஸ்து இல்லைங்கிற கேட்டகரியில் இருந்துட்டு போ, யாராக இருந்தாலும் சரி சொல்கிறாரு, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார், தேவ ஞானமாக இருக்கிறார். அப்போது சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரு மனுஷனுக்கு தேவ பலனை கொடுக்கும், தேவ ஞானத்தை கொடுக்கும். கேட்டு கொடுக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த லெந்து காலங்களை அனுசரிக்கிறேன்னா சிலுவை பற்றிய உபதேசத்திலே நாம் அதிகமாக நம்மை ஈடுபடுத்துவோம். நம்முடைய சிந்தனைகளை சிலுவை பற்றிய உபதேச நேராக நாம் திருப்புவோம். ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து முன்னேற கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையாண்டவரே, கிருபை கொடுத்த வேலைக்கு நன்றி துதிக்கிறோம், சோதரம் செலுத்துகிறோம். இதில் இந்த காலத்தின் 3வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது வைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படும் நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்ற வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்க எங்களை நீ கிருபை பாராட்டி நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஒன்று ஆண்டவரே 100 மடங்கு பலம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க. ஒரு புது வாழ்வை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆவியானவரையில் நடத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.